A trader sells 2 articles, one at a loss of 10% and another at a profit of 15%. Finally, there is no loss or gain. If the total sale price of these 2 articles is 30,000, find the difference between their cost price. So selling price ரெண்டு ஆர்டிக்கிளுக்குமே சேம் 30,000 தான். காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து 10% லாஸ்க்கும் இன்னொன்று வந்து 15% ப்ராஃபிட்க்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ராஃபிட்டா, ஸோ 100லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணால் 115 கிடச்சிரும். இன்னொன்று வந்து லாஸ் 10%, ஸோ கம்மி பண்ணால் 90 கிடச்சிரும். நோ லாஸ் ஆர் கெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1 ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் 2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். அதாவது CP1ஐயும் CP2ஐயும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா 30,000. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 205. இந்த 205 பார்ட்ஸ் தான் 30,000 rupees. இப்போ 1 பார்ட் அப்படின்னா 30,000 டிவைட் பை 205 போட்டிங்கன்னா 1 பார்ட் கிடச்சிரும். அதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 115 மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 25. 25 இன்ட்டு 1 பார்ட் என்னென்னா 30,000 டிவைட் பை 205 பார்த்தோன்னா தான் காஸ்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேன்சல் பண்ணால் 8.2 கிடைக்கும். ஃபர்தராக இதை கேன்சல் பண்ணணும். டெசிமல் வேல்யூ இருக்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 82 அந்த மாதிரி போட்டு மேலே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணிங்கன்னா 3659 கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் காஸ்ட் ப்ரைஸஸ். ரெண்டு ஆர்டிக்கிளோட டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட் ப்ரைஸ் 3659. இதுதான் ஆன்சர்.